வாரத்துக்கான பிரச்சனை இன்னும் சரி செய்யப்படலன்னா இதுல என்ன பதிவு பண்றாங்க? ஒரு நடிகர், அதுவும் மக்களுடைய செல்வாக்கான தலைவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு மக்கள் கிட்ட வந்து நல்ல பேர் எடுத்து ஒரு நல்லது செய்ய வரணும், மாற்றத்தை உருவாக்க வரணும்னா உங்களோட படத்தையே நாங்க முடக்குவோம், வெளியே விடுவோம். நீங்க வந்து அந்த படத்தை ரிலீஸ் ஆனாவும் லாஸ் ஆனா என்ன ஆகும்? அங்க இருக்க ப்ரொடியூசர்ல இருந்து 2000 குடும்பங்களுக்கு பாதிப்பாகும். அப்புறம் அதனால என்ன ஆகும்? இவரோட மன வலிமையை நம்ம டச் பண்ண முடியுமா? அவருக்கு பிரஷர் கொடுப்போம், அவருக்கு மன அழுத்தத்தை கொடுப்போம். ஆனா அதெல்லாம் மீறி தான் நேற்று கன்னியாகுமரியில என்னுடைய அரசு தனிப்பட்ட பிரச்சனை பத்தி அவர் பேசவே இல்லை. என்னுடைய அரசு எப்படி இருக்கும், என்னோட நிர்வாகம் எப்படி இருக்கும், மக்களுக்கானதாக இருக்குங்கிறத அந்த சப்ஜெக்டே பத்தி பேசாம என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். எனக்கு எவ்வளவு லாஸ் வந்தாலும், எனக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும், எனக்கு வந்து நான் கண்ணீர் சிந்தினாலும், ஆனா வெளியே வரும்பொழுது நான் மக்களுக்காக போராடுவேன்னு சொல்லிட்டு அவர் போராடிட்டு இருக்காரு. கண்டிப்பாக யாரெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ எம்ஜிஆர் கிட்ட இருந்து ஒண்ணு கத்துக்கணும். கலைஞர் 200 எம்எல்ஏ வச்சிருந்தார், பெரிய கட்சி வச்சிருந்தார், அதிகாரம் இருந்துச்சு. ஆனா தனியால எம்ஜிஆர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா கலைஞர் கிட்ட உண்மை இல்லை, எம்ஜிஆர் கிட்ட உண்மை இருந்துச்சு. இந்த அழுத்தங்கள் எல்லாம் பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க பிஜேபி சப்போர்ட்டோட. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. ஆனா வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு நாங்க பிஜேபி எடுத்து நிக்கிறோம். ஆனா அவனுடைய பேரன் இன்பநீதி மகன் உதயநிதியோட படத்தை அழகா ரிலீஸ் பண்ணி படத்தை லாபம் பண்ணிக்கிட்டாங்க. சோ இந்த அரசியல் மக்களுக்கு தெரியும் எவ்வளவு அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க மட்டும்தான் திமுகவுடைய 26 கட்சி கூட்டணி, அதிமுகவுடைய 10 கட்சி கூட்டணி, பிஜேபியோட 10 கட்சி கூட்டணி, இன்னொரு கட்சி நம்மள எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. 35 கட்சி கூட்டணியை நாங்க வந்து தனியா நின்று மக்களுக்காக எதிர்த்து நின்று போராடிட்டு இருக்கோம். உறுதியாக சொல்றோம், எங்களுடைய மத சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் உறுதியாக இருப்போம். எந்த காலத்திலும் நாங்கள் பிஜேபியோட இணைய மாட்டேங்கிறத ரம்ஜானுடைய நோம்புலயே அவர் சொல்லிட்டாரு. அதனால இந்த மாதிரி ஒன்றிய அமைச்சரா இருக்கவங்களுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பத்தி தெரியாது. ஏதோ வெக்கேஷனுக்கு வர மாதிரி வந்துட்டு நம்ம பேசக்கூடிய மொழியும் தெரியாது. அவங்களோட பிரச்சனையே என்னன்னா, தஞ்சாவூர்ல வந்து கோதுமை விதை எடுத்துட்டு வந்து விதைச்சிட்டு கோதுமை விளையும்னு நினைக்கிறாங்க. தஞ்சாவூர்ல நெல்லு தான் விளையும், அரிசி தான் விளையும். இங்க நார்த் இந்தியால இருந்து வர அரசியல் இங்க எடுபடாதுங்கிறத திரு பியூஷ் கோயலுக்கு நான் சொல்லிக்கிறேன்.